இப்போ இப்பொழுது நாங்க ஹஜ்ஜுக்கு போய் வந்தோங்க. ஹஜ்ஜுக்கு போனா அங்க மீனாவே அழைச்சிட்டு போறாங்க. போனா அங்க சைத்தானி கல்லு எடுத்து எறிகிறாங்களே, அது எதுனால இப்படி செய்யறாங்க தெரியல எனக்கு. சைத்தான கல்லுன்னா என்னத்துக்கு அது எரிகிறோம்? அங்கதான் சைத்தான் இருக்கிறானா? வேற எங்கேயும் சைத்தான் இல்லையா? இது எதுக்காக வேண்டி இந்த மாதிரி ஒரு காரியத்தை நம்ம அங்க போய் செய்யறோம் அப்படின்னு அவங்க கேட்கிறாங்க. இது எல்லாருமே தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். அதாவது இந்த மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மார்க்கத்துக்கு அல்லாஹ் மில்லத்தை இப்ராஹிமுடைய மார்க்கம்னு பேர் வச்சிருக்கான். இஸ்லாத்துக்கு இன்னொரு பேர் என்னது? இப்ப நம்ம பின்பற்றக்கூடிய இஸ்லாமிய மார்க்கத்திற்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய இன்னொரு பேர் என்னன்னு கேட்டா மில்லத் அபீக்கும் இப்ராஹிம ஹனீஃபா. உங்கள் தகப்பனார் இப்ராஹிமுடைய மார்க்கத்தை உங்களுக்கு நான் தந்திருக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப நமக்கு இத்தபியோ மில்லத்தை இப்ராஹிம ஹனீஃபா, இப்ராஹிமுடைய மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இந்த மார்க்கத்தில் உள்ள அநேக விஷயங்கள் இப்ராஹிம் நபி அவர்களுடைய வழிகாட்டுதலையும் அவங்க சொன்ன அறிவுரைகளையும் தான் புதுப்பித்து அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்திருக்கிறான். அந்த இப்ராஹிம் நபி அவர்களால் கட்டப்பட்ட புனர் நிர்மாணம் செய்யப்பட்ட காபாவுக்கு தான் நம்ம போறோம். தவாப் செய்ய போறோமே, அல்லாஹ் எங்க வேணா வணங்கலாம்ல. அல்லாஹ் வணங்குறதுக்கு மக்காவுக்கு தான் போகணுன்ற அவசியம் இருக்கா? மக்காவுல அல்லாஹ் இருக்கிறான், காபாவுல அல்லாஹ் இருக்கிறான்? நிச்சயமா கிடையாது. ஆனாலும் என்ன பண்றோம், இப்ராஹிம் நபி அவர்கள் அதை அல்லாஹ்வுடைய கட்டளை பிரகாரம் அவரும் அவருடைய மகனை நினைஞ்சாங்க திரும்ப புனர் நிர்மாணம் செய்து கட்டினார்கள். அப்படிங்கிறதுக்காக வேண்டி அங்க என்ன செய்யறோம், போறோம். கட்டும் போது ஒரு இடத்துல அவங்க குடியிருந்தாங்க. குடியிருந்த இடத்துக்கு பேர் மக்காம இப்ராஹிம். நீங்களும் மக்காம இப்ராஹிம்ல தொழுங்கன்னு அல்லாஹ் சொன்னான். எப்படி சொல்றான்? ஒத்தகிதும் மக்காமி இப்ராஹிம முசல்லா. இப்ராஹிமுடைய தங்கின அந்த இடத்துல அங்கேயும் சில தொழுகைகளை தொழுது கொள்ளுங்கள். ஹஜ்ஜுக்கு போனோம்னு சொன்னா காபாவுக்குள்ள காபாவை சுத்தி தொழுவதோடு இப்ராஹிம் நபி குடியிருந்த மக்காம இப்ராஹிம் இடம் இருக்குல்ல, அந்த இடத்துலயும் நீங்க தொழுவுங்கள் அல்லாஹ் என்ன செய்யறான், அவங்களுடைய வாழ்க்கையை நமக்கு மார்க்கமாக்கி இருக்கிறான். அதே மாதிரி இந்த சபா மருவான்னு ரெண்டு குன்று இருக்கிற ரெண்டு மலை, சின்ன மலை. அப்ப அந்த சபாவுல இருந்து மருவாவுக்கு போகணும், மருவாவுல இருந்து சபாவுக்கு போகணும். நம்ம ஹஜ்ஜிக்கு போறவங்க என்ன காரியம் செய்யணும், சபாங்கிற இடத்துல இருந்து மருவாவுக்கு போகணும், மருவாவுல இருந்து சபா, சபாவுல இருந்து மருவா, மருவாவுல இருந்து சபான்னு இருக்குன்னு இப்படி போயிட்டு போயிட்டு வரணும்னு மார்க்கத்தில் இருக்கிறது. இந்த சபாவுல இருந்து மருவாவுக்கு ஏன் போகணும்? தொழுவுறது அது ஒரு வணக்கம் நமக்கு விளங்குகிறது, நோம்பு ஒரு வணக்கம் நமக்கு விளங்குகிறது, வாக்கிங் போறது மாதிரி தானே இருக்குது. இங்க இருந்து அங்க, அங்க இருந்து இங்க, இங்க இருந்து அங்க போனா அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதை பார்த்தா ஒரு வணக்க அமைப்பு ஒண்ணுமே இதுல இல்லை. ஆனால் அது ஹஜ்ஜுடைய ஒரு கிரியையில சேர்ந்து இருக்குது. எதுக்கு சேர்ந்து இருக்குது? இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் உத்தரவு போடுறான், உன் மகனையும் உன்னுடைய மனைவியும் கொண்டு போய் கைக்குழந்தை இஸ்மாயிலையும் அவங்க தாயார் ஹாஜர் அவர்களையும் கொண்டு போய் அந்த பாலைவனத்தில் கொண்டு விடு. எந்த பாலைவனம்? இப்ப மக்காங்கிற வந்த இடம். அப்ப ஊர் கிடையாது, தண்ணி வசதி கூட கிடையாது. அங்க கொண்டை விடுன்னு அல்லாஹ் சொல்றான். விட்டுட்டாங்க, இப்ராஹிம் நபி விட்டுட்டு வந்துட்டாங்க. வந்தவுடனே என்ன ஆகுதுன்னா, அந்த குழந்தை இருந்த தண்ணீர்லாம் தீர்ந்து போச்சு. தண்ணீர் கொண்டு வந்திருப்பாங்கல்ல தோல் பையில, அந்த தண்ணீர்லாம் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா சுற்று வட்டாரத்தில் வீடும் இல்லை, வாசலும் இல்லை, எதுவுமே இல்லை. குழந்தை தாகத்துல தவிக்கிறது. அப்ப என்ன பண்றாங்கன்னு கேட்டா, சபாங்கிற அந்த மலையில ஏறி பிரயாண கூட்டம் ஏதாவது கூட்டத்தில் யாராவது போயிட்டு இருக்கிறாங்களா அப்படின்னு பாக்குறாங்க. தண்ணிக்காக வேண்டி ஒரு சைகை பண்ணி கூப்பிட்டு அவங்கள்ட்ட தண்ணி இருந்தா வாங்கிக்கலாமே. அங்குள்ள என்ன தண்ணிக்கு என்ன வசதி இருக்கு? ஒண்ணுமே இருக்காது. அங்க இல்லைன்னு மறுபடியும் அந்த மருவாவில் போய் ஏறி பாக்குறாங்க, சபாவில் பாக்குறாங்க, மறுபடியும் மருவாவில் ஏறி பாக்குறாங்க. இந்த அம்மா தன்னுடைய குழந்தைக்கு தண்ணீர் வேண்டும் என்பதற்காக வேண்டி யாராவது பிரயாணிகள் போகிறார்களான்னு பாக்குறதுக்காகத்தான் சபா மருவாவில் ஏறி பார்த்தாங்க. அவங்க அப்படி போயிட்டு தண்ணி இல்லைன்னு இறங்கி பார்த்தா இந்த குழந்தைக்கு பக்கத்துல என்ன இருக்கு, ஒரு அதிசயமா நீர் ஊற்று முங்கி நீர் கொப்பளிச்சு கொண்டு இருக்கிறது. அந்த இடம் தான் ஜம்சம் தண்ணி இருக்கிறது. அந்த இடம் தான் என்ன இருக்கு, அந்த இஸ்மாயில் நபிக்காக வேண்டி அல்லாஹ் என்ன செய்யறான், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி அந்த ஒரு நீரூற்றை உற்பத்தி பண்றான். அது அல்லாஹ்வே உற்பத்தி பண்ண அந்த நீரூற்றா இருந்த காரணத்தினாலதான் இத்தனை ஆயிரம் ஆண்டுகள் ஓடின பிறகு கூட அது வற்றவே இல்லை. பாலைவனம், எந்த செடி கொடிகளும் கிடையாது, நிலத்தடிகளும் கிடையாது.
ஆறுகளும் கிடையாது, குளமுட்டைகளும் கிடையாது. அதுக்குள்ள நீர் பொங்கி வலிச்சுக்கிட்டு இருக்கிறது. 20 லட்சம் பேர் என்ன செய்யறான், டெய்லி போய் அதை யூஸ் பண்றான். தினசரி 20 லட்சம் பேருக்கு அந்த தண்ணி சப்ளை பண்ணப்படுகிறது. 20 லட்சம் பேருக்கு சப்ளை பண்றது எவ்வளவு வேணும்? அவன் வீட்டுக்கு ஒரு டின்ல அடைச்சிட்டு எடுத்துட்டு வர்றான். இந்த மாதிரி எல்லாம் அந்த அதிசயத்தை பார்க்கிறோம். அப்ப அல்லாஹ் என்ன பண்றான்னு கேட்டா, அந்த அம்மா அல்லாஹ் சொல்லிட்டாங்கிற காரணத்துக்காக வேண்டி இந்த பாலைவனத்துல இருக்க சம்மதிச்சு வந்தாங்கல்ல. இந்த பாலைவனத்துல இப்போ யாரும் குடியிருக்காத அப்படியே விட்டுட்டு போகும்போது அப்படிதான் இப்ராஹிம் நபி சொல்றாங்க, ரப்பனா இன்னி அஸ்கன்து துர்ரியத்தி விவாதின் கைரிதி ஜரைன் இந்த பைத்திகல் முஹர்ரம். யா அல்லாஹ், என்னுடைய பிள்ளைகளை, என்னுடைய சந்ததியை இந்த பாலைவனத்துல மக்கள் குடியிருக்காத இந்த இடத்துல உன்னை நம்பி நான் ஒப்படைச்சிட்டு போறேன் அப்படின்னு போறாரு. அப்ப இந்த பாலைவனத்துல ஒரு பெண்ணும் ஒரு குழந்தையும் மட்டும் இருந்தால், பாலைவனம் இல்லாட்டா கூட இருந்துடலாம், இலதலையை பறிச்சு சாப்பிட்டுக்கலாங்க. பாலைவனத்துல தண்ணியும் கிடைக்காது, ஒரு இலதலையும் கிடைக்காது, உண்பதற்கு ஒன்னும் கிடைக்காது. அல்லாவா பார்த்து ஏதாவது கொடுத்தாலே தவிர வேற ஒண்ணும் கிடைக்காது. அப்படியான ஒரு இடத்துல கொண்டு போய் அந்த விடுதோட விட்டாங்க. அந்த தியாகம் அது இப்ராஹிம் நபியுடைய தியாகத்துக்கு குறைஞ்சது கிடையாது. அந்த அம்மா தங்கி பொருந்தி கொண்டு இருந்தாங்களே, அல்லாஹ்வுடைய கட்டளை அதுவானால் நான் இங்க இருப்பேன், பாலைவனத்தில் இருப்பேன்னு இருந்தாங்க. அதனால அல்லாஹ் என்ன செய்யறான், அந்த தியாக பெண்மணி ஓடுனாங்கல்ல, நீ ஓடு, அதை நினைவு கூறுவதற்காக ஓட சொல்றான். அங்க நம்ம தண்ணியை தேடி ஓடல, தண்ணி வருதான்னு ஒட்டக கூட்டத்தை பாக்குறதுக்காக ஓடல. ஆனா என்ன செய்யறோம், அந்த மலையில இருந்து இந்த மலைக்கு ஏறுறோம், இந்த மலையில இருந்து மரம் அந்த மலைக்கு ஏறுறோம், மரம் இந்த மலையில அந்த மலைக்கு ஓடுறோம். எதுக்கு ஓடுறோம்? அந்த அம்மா தியாகம் பண்ணி அல்லாவுக்காக அந்த பாலைவனத்தில் அல்லாவுடைய கட்டளை ஏற்று தங்கினார்களே, அந்த தியாகத்தை மெச்சுவதற்காக வேண்டி அல்லாஹ் என்ன செய்யறான், இன்ன சபா ஒல் மர்வத்தை மின் ஷஆயிரில்லா. சபா மர்வாங்கிறது அல்லாஹ்வாகிய எனது சின்னங்கள்ங்கிறான். இதுல ஒண்ணு அதுல பெரிய அதிசயம் நடந்துடல. சபாவுலயோ மருவாவுலயோ தங்கத்தாலான மலையாது அல்ல வேற என்னமாவது அங்க உள்ள இருக்கா? ஒண்ணுமே கிடையாது. அது ஒரு மலை கல்லு தான். ஆனா அல்லாஹ் என்ன பண்றான், அந்த அம்மா அந்த தியாகம் பண்ணுவதற்கு அந்த இடத்துல இருந்த காரணத்தினால அது எனது சின்னங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இதை விளங்கிக் கொள்வதற்காக வேண்டி. அதே மாதிரி தான் இப்ராஹிம் நபி தன்னுடைய மகனை அறுத்து பலியிடுவதற்காக வேண்டி முலம் கொடுத்துட்டு அந்த பிள்ளையை அறுத்து பலியிட சொல்றான். அல்லாஹ் பலியிடுவதற்காக அழைத்து செல்லும் பொழுது அப்ப சைத்தான் என்ன செய்யறான், ஒரு குறுக்கிடுகிறான். குறுக்கிட்டு, ஏன்பா அந்த அழகான புள்ள, வயசான காலத்தில் ஒரு ஆம்பளை புள்ள இருக்கு, இதை போய் நீ போய் கொல்ல போறியா? அவன் என்னென்ன வார்த்தை சொன்னான்னு இல்ல, கெடுக்க முயற்சி பண்றான். இப்ராஹிம் நபி என்ன செய்யறான், கெடுக்க முயற்சி பண்ணி ஒருத்தன் தடுக்கிறான். அப்ப இப்ராஹிம் நபி என்ன செய்யறாங்க, அடே அல்லாஹ்வுடைய கட்டளை நிறைவேற்றிய தீர்வேண்டு அவனை கல்லால எரிகிறாங்க. கல்லால எரிஞ்சிட்டாங்களா, இன்னும் கொஞ்சம் கடந்து போறாங்க. மறுபடியும் வர்றான். மறுபடியும் இதே மாதிரி இந்த வேலையை நீ செய்யாத, ஏன் பலியிட போற அப்படின்னு சொல்லிட்டு அதை பிள்ளை பாசத்தை எல்லாம் ஊட்டி தடுக்க பாக்குறான். சைத்தான் தெரிஞ்சுக்கிட்டு என்ன செய்யறாங்க, நபிக்கு சைத்தான் கண்ணுக்கு தெரியுமா, நபிமார்களுக்கு கண்களுக்கு எல்லாம் காட்டுவான். எல்லாரும் நம்ம சைத்தானை பார்க்க இயலாது. அப்ப சைத்தானை விரட்டிடுறாங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் போறாங்க. 3வது இடத்துலயும் என்ன செய்யறாங்க, அதே மாதிரி தடுக்க பார்க்கலாம். அங்கேயும் கல்ல எடுத்து என்ன செய்யறாங்க, ஏறிக்கிறாங்க, ஓடி போயிடறான். அதுக்கு பிறகுதான் அறுக்க போனது. கடைசியில மினாவுல தான் உங்களுக்கு நடக்குது. அறுத்தது மினாவுல தானே, குர்பானி அங்க தானே கொடுப்பாங்க. அப்ப அந்த மாதிரி போனவன என்ன செய்யறான், அல்லாஹ் அந்த இடத்தை எந்தெந்த இடத்தில் இப்ராஹிம் நபி கல்ல விட்டு எரிஞ்சாங்களோ அந்த இடத்தை பரம்பரையா காப்பாத்திட்டு வர்றாங்க. இந்த இப்ராஹிம் நபி கல்ல விட்டு எரிஞ்ச இடம், இந்த 2வது இந்த இடத்துல இப்ராஹிம் நபி கல்ல விட்டு எரிஞ்சாங்க, 3வது இந்த இடத்துல விட்டு எரிஞ்சாங்கிற அந்த வரலாறை இப்ராஹிம் நபியில இருந்து அவங்க பிள்ளைங்க, அவங்க பேர பிள்ளைங்க வழி வழியாக அல்லாஹ் காப்பாற்றி கொண்டு அதுக்கு அங்கீகாரம் கொடுக்குறான். அதுதான் அது கரெக்டான இடம், சரிதான். இவங்க காப்பாற்றினது மட்டும் இல்லாம அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு இந்த 3 இடத்தில் சைத்தான் குறுக்கே வந்தான். இப்ராஹிம் நபியை கெடுப்பதற்கு அந்த சைத்தானை அவர் ஜெயிச்சாரு அப்படின்னு ஏற்றுக்கொண்டு, நீங்களும் என்ன செய்யுங்கள், அந்த வழியில சைத்தானை இப்ப பார்க்காட்டான நீங்க என்ன செய்யணும், நம்ம கல்ல எறியணும். எப்படி எறியணும், இந்த கல்லு தான் சைத்தான ஒரு கல்லு மாதிரி வச்சிருப்பாங்க, அடையாளத்துக்காக வேண்டி, கண்ட இடத்துல எரிஞ்சிடக்கூடாதுக்காக வேண்டி ஒரு தூணு மாதிரி போட்டு வச்சிருப்பாங்க, அரசாங்கத்தில் கட்டி வச்சிருப்பாங்க. எதுக்காக வேண்டி, இதான் அந்த கல்லெறிகிற இடம்னு காட்டுவதற்காக வேண்டி. இவன் என்ன செய்யறான், போய்கிறான், அதான் சைத்தான் நினைச்சுக்கிட்டு சைத்தான் அடிக்கணும். அதல்ல, அந்த இடத்துல எரியணுமே தவிர அதான் செய்யலாம், அந்த கல்லு சைத்தான் கிடையாது. நம்ம என்ன செய்யணும், சைத்தான், அதாவது இப்ராஹிம் நபி அவர்களை சைத்தான் வழிகெடுக்க நினைத்த பொழுது
எப்படி விரட்டி அடித்தார்களோ அந்த மாதிரி என்னிடத்தில் சைத்தான் வாளாட்டினால் நான் விரட்டுவேன் என்று நினைத்துக் கொண்டு அந்த இடத்துல அடிக்கணும். இந்த இடத்தில் அவர் எரிந்தார்ல, அதே மாதிரி நானும் என்ன செய்யறேன், எரிவேன். அதான் அர்த்தமே தவிர அங்க சைத்தான் இருக்கிறான் அர்த்தம்லாம் கிடையாது. சைத்தான் இங்கேயே இருக்கிறான், நமக்குள்ள என்ன செய்யறான், இன்னும் சைத்தான எதிரி மிரளி இன்சானி மஜரத்தமி, ரத்தம் ஓடக்கூடிய இடங்கள்ல எல்லாம் மனிதனுக்குள்ள சைத்தான் இருக்கிறான் அப்படிங்கிறது தான் மார்க்கத்தினுடைய நம்பிக்கை. இங்க உட்கார்ந்து நம்மளை அவனை கெடுக்க முடியும். ஆனா என்ன செய்யற, சிம்பாலிக்கா, எல்லாம் சிம்பாலிக்கான காரியங்கள் தான். அவர் ஒட்டக ஆட்டை அறுத்து பழியிட்டதுனால நம்மளும் ஆட்டை பழி எடுக்கிறோம். அதே அவர் சபாமரோட ஓடணுமா நம்மளும் ஓடுறோம். அந்த மாதிரியான ஒரு காரியம் தான் ஷைத்தானை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவங்க கல்லால் எரிஞ்சு விரட்டின இடமா இருக்கிறதுனால, இது இப்ராஹிமுடைய மார்க்கமா இருக்கிற காரணத்தினால அவர் செஞ்ச மாதிரி நீங்களும் செய்யுங்கள் அப்படின்னு அல்லாஹ் நினைச்சிருக்கிறான். அதை நம்ம கடமையாக்கி இருக்கிறானே தவிர அங்கனக்குள்ள சைத்தான் இருக்கா நீங்க நினைக்கவும் கூடாது. நம்ம என்ன நினைக்கணும், சைத்தானை இப்ராஹிம் நபி விரட்டின மாதிரி நாங்களும் விரட்டுவோம் என்று மனதில் வைத்துக் கொண்டு எரியணும். அவ்வளவுதான்.